நந்தினி. அம்மா இப்போ தான் வர்றீங்களா? ஆமாம், இப்போ தான் வந்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டீங்களா மாமா? சாப்பிட்டீங்களா? இல்லை நந்தினி, இப்போ தான் வந்தேன் ரூமுக்கு. வந்ததும் உனக்கு கால் பண்ணேன். நீ வேற அப்போதை பார்க்கணும்னு சொன்னையா பேசணும்னு, அதான் கால் பண்ணேன். சரிதான் மாமா, அதுக்காக வந்த உடனே ரெஸ்ட் எடுக்கண்டாமா? போங்க ஃப்ரெஷ் ஆகுங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பேசுங்களேன். சரி, எப்படியா வெயிட் பண்ணுவியா? பண்ணுறேன் மாமா, வெயிட் பண்ணுறேன். சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறியா? நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். சாப்பிட்றது பிறகு தான் உங்கள் அண்ணனு வருவானுவே, அப்போ தான் சாப்பிடுவோம் சேர்ந்து. சரிங்க மாமா. சொல்லுமா சௌமியா. மச்சான் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? இல்லை பவியா. மச்சான் ஃப்ரெஷ் ஆயிட்டீங்கன்னா உங்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடலாம்னு பார்த்தோம். சரிம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரேன். சரி மச்சான், ஃப்ரெஷ்ஷா போயிட்டு கூப்பிடுறீங்களா? சரிங்கம்மா, கூப்பிட்றேன். அவனும் 2 பேரும் என்ன பண்ணுறானுவே? அவங்களும் ஃப்ரெஷ்ஷா போறாங்க. சரிம்மா, சரி. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்துக்கோங்க. சரிங்க மச்சான். நந்தினி, சொல்லுங்க மாமா. கொஞ்சம் வெயிட் பண்ண, ஒரு 5 நிமிஷம். நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரேன். சரிங்க மாமா, வெளில வாங்க. சரி. நந்தினி. சொல்லுங்க மாமா, நான் லைனில் தான் இருக்கேன். சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. இன்னும் சாப்பிட்டுட்டு தானே இருக்க சொன்னீங்க, அதான் சாப்பிட்டுட்டேன். சரி. ஏன் அப்போ தான் கால் பண்ணி இப்படி பேசுனேன்? என்ன பண்ண மாமா, நீங்கள் நாளைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கூட இருக்கணும் போல தோணுதே. அதுக்காக தான் கால் பண்ண சொன்னியா? ஆமாம், உங்கள் நினப்பாவே இருக்குது. இப்படி சொல்லிட்டு இருக்கியே, எப்படி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போவ? நீங்கள் அதை ஞாபகப்படுத்தாதீங்க மாமா. இப்போ என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. சரி, நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோண்ணே, நான் கழிச்சு வந்துடுவேன். சரிங்க மாமா. வீடியோ கால் பண்ணட்டுமா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களை பார்க்கறதுக்கு. நந்தினி, என்ன ஆச்சு உனக்கு? தெரியல மாமா, ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா உங்கள்கிட்ட? நான் எது சொன்னாலும் செய்வேன்னு சொன்னீங்களா? நான் ஒன்று சொல்லுதேன், செய்வீங்களா? என்ன செய்யணும் சொல்லு. நாளைக்கே வந்துடுங்க மாமா. நீங்கள் வர்றதுக்கு டிக்கெட் போட்டிங்களா மாமா? ஆமாம், போட்டாச்சு. போட்டுட்டிங்களா? அப்போ நாளைக்கு மாற்ற முடியாதுல்ல மாமா. சரி, நாளை கழிச்சே வாங்க. ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, நான் வந்துடுறேன் நந்தினி. ஆமாம், நான் இன்னொன்று சொல்லட்டேன் உங்கள்கிட்ட, செய்வீங்களா? எதுனாலும் என்கிட்ட தயங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. எதுனாலும் சொல்லு, நான் செய்வேன்னு சொல்லியிருக்கோம்ல. ஆமாம், கல்யாணம் முடிஞ்சோடனே என்னையும் பாம்பே கூட்டு போங்க மாமா. நான் தனி வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பக்கத்துலேயாச்சும் இருப்பேன்ல மாமா. டெய்லி உங்களை பார்ப்பேன்ல. செய்வீங்களா மாமா? சரி, கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். அவன்கிட்ட என்ன சொன்னேன்? உனக்கு கல்யாணம் முடிஞ்சதை நான் கூட்டு போகிறேன்னு சொன்னேன்ல பாம்பேக்கு. இப்போ தான் உனக்கு கல்யாணம் தானே, கல்யாணம் முடியட்டும், நான் கூட்டு போகிறேன். என்ன? சரிங்க மாமா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி, சந்தோஷமா இருக்கணும். என்ன, நான் கூட்டு வருவேன், கண்டிப்பாக கூட்டு வருவேன். என்ன? நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்களா மாமா, அப்போ கண்டிப்பாக கூட்டு போவீங்க. சரி. சரி, வேற என்ன சொல்லு. வேறு என்ன சொல்லணும்னு தோணலையா? நீங்கள் வந்தேன்னு சொல்லட்டா மாமா? எப்போ வேணாலும் சொல்லு, எப்போ என்ன தோணுதோ அதை சொல்லு, சரியா? ம், சரிங்க மாமா. சரி, சௌமியாட்ட போய் பேசுனே அப்படி? ஆமாம், பேசினேன். சரி, என்ன சொன்னாங்க? நான் எனக்கு திங்ஸ் வாங்க சொன்னலாம், அது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. அப்படியா? சரி, வேற எதுவும் பேசுனாங்களா? வேறு ஒன்று கேட்டாங்க மாமா, ஆனால் அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? அப்படி என்ன சொன்னாங்க சொல்லு. சொல்ல முடியாது மாமா, விடுங்க. கேட்டாங்க, நான் சொன்னதுக்கு திட்டினாங்க, அவ்வளோதான். 2 பேருமே. என்ன சொன்ன அவங்க திட்டினாங்க? அவங்க கேட்டது எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், அதுக்கு தான் திட்டினாங்க. அதான் என்ன கேட்டாங்க? அதை சொல்ல முடியாது, விடுங்க. சரி, திட்டினாங்க. அது வேற எதுவும் சொன்னாங்களா? ஊருக்கு வந்துக்கிறேன்டி, உன் மண்டையில் 4 கோட்டு கொட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்தது 4 கொட்டு கொட்டுன்னு வந்தாங்களா? நீங்கள் சிரிக்காதீங்க மாமா, எல்லாரும் என்னை திட்டுதாங்க, எதுக்குன்னே தெரிய மாட்டேக்கு. அன்னைக்கு அவட்ட கேட்டதுக்கு திட்டுனா, நீங்கள் கேட்டால் சொல்லவே மாட்டேங்கிங்க. இவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு திட்டுதாங்க. சரி, மண்டையில் 2 கொட்டு கொட்டுன்னு தான் சொன்னாங்களா? வேற எதுவும் சொன்னாங்களா? ஆமாம், சௌமி அக்கா சொன்னாங்க, நான் வந்து பேசிக்கிறேன்டி உனக்கு அப்படி சொல்லி சொன்னாங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேக்கு, வந்து சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. சரி, அப்படி சொல்லிட்டாங்களா? சரி, விடு. எதுக்காக மாமா இப்படி கேட்டீங்க? சௌமி அக்காவும் பவி எதுவும் பேசுனாங்களான்னு? சும்மா தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, நீ எதுவுமே கேட்டுட்டு இருக்காத, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன், விடு. அவங்களா எதுவும் பேசுனாங்கன்னா கேட்டுக்கோ, புரியுதா? நீயா வாயை கொடுத்து கேட்டுட்டு இருக்கக்கூடாது எதுவும். சரிங்க மாமா, கேட்க மாட்டேனா? நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கட்டேன்? கேட்க வேண்டியதானே, என்ன கேள்வி? ஆமாம், அன்றைக்கி என் ஃப்ரெண்டு திட்டினேன்னு சொன்னலாம், அதுவும் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படி தானே மாமா? இன்றைக்கி சௌமி அக்காவும் பவியும் திட்டினாங்க, வந்து சொல்கிறேன்னு சொன்னாங்க. அந்த 2 ஒரே விஷயமா மாமா? ம், ஆமாம், ஒரே விஷயந்தான். சரி மாமா, அவங்க 2 பேரும் என்கிட்ட சொல்கிறது கேட்குறது ஒரே விஷயம்னா, அன்றைக்கி என் ஃப்ரெண்டு திட்டினான்னு சொன்னதுக்கு அந்த விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு தான் தெரியும்ல மாமா, இப்போ நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்க? எனக்கு சொல்லி தரலாம்ல நீங்கள்? என்னது, நான் சொல்லி தரணுமா? ஆமாம் மாமா, எல்லாம் உங்கள்கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அவங்களும் என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டீங்க, அப்போ நீங்களே எனக்கு சொல்லி தரலாம்ல? நீங்கள் எனக்கு சொல்லி தந்தீங்கன்னா அவங்க கேட்கும்போது நான் சொல்லிடுவேன்ல பதில். ம், அப்புறம் வேற? சொல்லுங்க மாமா, நான் கேட்குறது சரியா இல்லையா? தப்பாக கேட்கணும்? கேட்குறது சரிதான், ஆனால் இப்போ கேட்கக்கூடாதா? அவங்களாம் இப்போ தான் பேசுகிறாங்க. இவங்க சௌமியாக்காவும் பவியும் இப்போ கேட்காங்க. என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு முதல் நாள் சொல்லுவாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே கேட்க வேண்டிய விஷயம், அதான் உங்கள்கிட்டையும் கேட்கேன். கேட்குறது சரிதான், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. அதை அவங்கக்கிட்ட கேட்டால் தப்பு இல்லை, ஆனால் அது என்கிட்ட கேட்டால் தப்பு.
என்கிட்ட கேட்கலாம் தப்பு இல்லை, ஆனால் அது கல்யாணம் முடிஞ்ச பிறகு கேட்கணும். சரி, அப்போ நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே கேட்க நீங்கள் சொல்லுவீங்களா? அதுக்கு மட்டும் இவங்க கேட்பாங்களா? நான் எப்படி பதில் சொல்ல? தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே. சரி, நான் தெரிலன்னு சொல்லிடுறேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்ச உடனே கேட்பேன். என்ன, நீங்கள் எனக்கு உடனே சொல்லி தரணும். என்னது, கல்யாணம் முடிஞ்சா உடனே சொல்லி தரணுமா? ஆமாம், கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட போயிடுவாங்களா? அப்போ எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க. அப்போ தான் எல்லோரும் கேட்க மாட்டாங்க, எல்லோரும் சாப்பிடுவாங்க, வேலையை பார்ப்பாங்களா? நான் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கேன், நீங்கள் எனக்கு சொல்லி தந்துருங்க. என்னம்மா? கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் சாப்பிட போன உடனே உனக்கு சொல்லி தரணும்? அப்போ தான் மாமா எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளலாம். அப்போ தான் உங்கள்கிட்ட கேட்க முடியும். அதுக்கு தான். அதுக்காக நான் அப்போ சொல்லி கொடுக்கணுமா? ஆமாம் மாமா, நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு பவிட்டையும் சௌமியா கிட்ட போய் சண்டை போட்டுருவேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பதிலுக்கு பேசிட்டு வந்துடுவேன். தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் தெரிஞ்ச போதும் நந்தினி, சும்மா இரு. இப்போ சொல்லி தர முடியுமா முடியாதா? அது சொல்லுங்கள். சொல்லி தருவீங்களா மாட்டீங்களா? சொல்லி தார நந்தினி, ஆனால் அதுக்கு நேரம் இருக்கலாம், அப்போ தான் சொல்லி தர முடியும். சும்மா எல்லா நேரத்தையும் சொல்ல முடியாது. சரி, அப்போ நேரம் எப்போ வரும்? என்னைக்கு வரும்? டைம் சொல்லுங்கள். டைமு உங்கள் அண்ணன்கிட்ட போய் கேளு போ. அண்ணங்கிட்டே கேட்கணும். சரி, நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா? அடிச்சு விட நந்தினி, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? இப்போ பேச வேண்டிய நேரமா இது? நீ தெளிவாக இரு, எப்போ தெளிவாக இருக்குன்னு சொல்லு, அப்போ நான் சொல்லித்தரேன். அது வரைக்கும் போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காத, புரியுதா? சௌமியாக்கா கேட்டாங்க, பவி கேட்டா, என்னன்னு எனக்கு தெரியல, சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காது யார்ட்டையும் போய். இப்போ யார்கிட்ட தான் மாமா கேட்டு தெரிஞ்சுக்கணும்? சொல்லுங்களேன், நான் அவங்ககிட்டயாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் நந்தினி. உன் ஃப்ரெண்டு வந்து சொல்லுதான் சொன்னாலாம், அவகிட்ட கேளு. அது போக சௌமியாவும் பவியும் எதுவும் சொன்னாங்கன்னா அப்படியான்னு மட்டும் கேட்டுக்கோ, கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? மீதி நீ எப்போ தெரிஞ்சுக்கணுமோ அப்போ நான் சொல்லி தரேன். இப்போ நீங்கள் சொல்லி தருவீங்களா மாமா எனக்கு? சொல்லி தரேன், ஆனால் இப்போ எதுவும் கேட்கக்கூடாது, புரியுதா? இப்போ இதை பற்றி பேசாத, கல்யாணம் முடித்திட்டியும். சரி மாமா, நான் எங்கே பேசினேன்? பவியும் சௌமியாக்காவும் தான் மத்தியானம் ஃபோன் பண்ணி பேசினாங்க. பேசினாங்கன்னா அப்படியான்னு கேட்டு மட்டும் தெரிஞ்சுக்கோ, வேற எதுவும் பேசிட்டு இருக்காது, புரியுதா? உண்மைக்கு உன் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தா கல்யாணம் பண்ணுறவன் ரொம்ப பாவம். அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நீங்கள் தானே மாப்பிள்ளை பார்த்துருக்கிய. அப்புறம் எனக்கு என்ன கவலை? அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன? கொண்டு விட மத்துக்கா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? அவன் இவன்னுட்டு ஒழுங்க மரியாதையை பேசு. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவனுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவனை. நீ அவனை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியான்னு கேட்டேன். பார்க்கல, நான் பார்க்கவும் மாட்டேன், ஆனால் மரியாதையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் மரியாதைலாம் கொடுன்னு சொல்லாதீங்க. மரியாதை இல்லாமல் பேசு, நீ ஒரு வார்த்தை பேச பார்ப்போம் இனிமே. நீங்கள் மாத்திர மாப்பிள்ளன்னா மரியாதை கொடுக்க சொல்லுவீங்களோ? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. நான் பார்க்கவே மாட்டேன் அவனை. நீ கோவப்படுத்தாத, மரியாதையை ஒழுங்க பேசிடு. அது என்ன அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்க நீ? நீங்கள் யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது மாமா, அவனை நான் பார்க்கவே மாட்டேன். நீங்கள் சொல்கிறதுக்காக வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். வேறு மரியாதைலாம் கொடுக்க முடியாது. அப்படியா? முடிவா கேட்க, மரியாதை கொடுத்து பேச முடியுமா முடியாதா? இந்த விஷயத்தில் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க மாமா. உங்களை தவிர நான் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். உங்களுக்குன்னு சொல்லுங்கள், நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன சொன்னாலும் கேட்பேன். ஆனால் அவனுக்குலாம் மரியாதை கொடுக்க முடியாது. நான் அப்படி தான் பேசுவேன், அவன் இவன். இதான் உன் முடிவு, அப்படி தானே? கூப்பிட மாட்டேன் மாமா. உன்னை கல்யாணம் பண்ணுறவனே இப்படி தான் பேசுவியா நீ? இப்படி தான் மரியாதை பேசுவியா? சொல்லிக்கிட்டு இருக்கேன் மரியாதை கொடுத்து பேசுன்னு, அப்புறம் திரும்ப திரும்ப அதே தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்க, மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னைக்கு மரியாதை கொடுத்து பேசுறியோ அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினா போதும். பேசாண்டா வை போன. திரும்ப திரும்ப சொல்லுதலாம் மரியாதை கொடுத்து பேசுன்னு. இதான் உன் முடிவான்னு வேற கேட்கேன். அப்படி இருந்தும் நீ நான் மரியாதை கொடுக்க முடியாது, அவன் இவன் பேசுவேன்னு. சரி பேசு, இதுதான் நான் சொல்கிற வார்த்தைக்கு மரியாதை, அப்படி தானே? சொல்லி கொடுத்த நல்ல பழக்கம் இதுதான், அப்படி தானே? எய்த்து பேசணும், சொன்னால் செய்ய மாட்டேன்னு சொல்லணும், அப்படி தானே? என்னைக்கு மரியாதை கொடுத்து பேசுறியோ அன்னைக்கு என்கிட்ட பேசு. நாளைக்கு நான் வேற கல்யாணம் முடிச்சாலும் என்னை இப்படி தானே பேசுவேன், அவன் இவனு. அவன் வேற, நீங்கள் வேற மாமா. அவனோட உங்களை ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? நான் சொன்ன சரியா இருக்குன்னு உனக்கு தெரியுங்களா? தெரியுங்களா? வர வர நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் சரி கல்யாணத்தோட கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நானும் பொறுத்து போயிட்டு இருந்தா உனக்கு ரொம்ப திமிராகி போச்சு. எதிர்த்து பேசுகிற, சொன்ன அந்த வார்த்தைக்கு மரியாதையே இல்லை. பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு செய்ய மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் என்னன்னு கேட்டேன். என்ன என்கிட்ட மட்டும்தான் சேட்டை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், புரியுதா? நான் சொல்கிறதுக்குலாம் எதிர்த்து பேசுன்னு சொல்லலை. நீ எதிர்த்து பேசிக்கிட்டு எது சொன்னாலும் கேட்க மாட்டக்க, செய்ய மாட்டேன்னு வேற சொல்லுத. சேட்டை மட்டும் தானே பண்ணுன்னு சொன்னேன், எதிர்த்து பேச சொன்னா சொல்லு. ஃபோனை வச்சிருமே, என் ஃபோன் பேசிடாத. பண்ணுன்னா வந்தேன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் பேத்து எடுத்துருவேன். நான் சொல்லிட்டு தானே இருக்கேன் மரியாதை கொடுத்து பேசுறேன். மரியாதை கொடுத்தவனுக்கு பேச முடியாது, கம்பல் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறடா ஏத்து. அந்த அளவுக்கு யார் இடம் கொடுத்தா? நான் கொடுக்க போய் தானே இப்படி பேசுத.
இன்னைக்கு அவன் வந்து பஸ் ஸ்டாண்டில் பேசணும்னு சொன்னான். அப்போ நான் என்ன சொன்னேன்? மரியாதை கொடுத்து பேசாதா அப்படி தானே சொன்னேன். அப்போ இப்போ மரியாதை கொடுத்து பேசுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குமா இல்லையா? யோசிக்கணுமா வேண்டாமா? இத்தனைக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் மரியாதை கொடுத்து பேசுன்னு. இனிமேல் என்னையும் அவன் இவன் தான் கூப்பிடணும். என்ன பேரை சொல்லி கூப்பிடு. மாமான்னு கூப்பிட்டேன், உன் வாயிலேருந்து வந்துச்சு. நம்ம எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? இப்போதான் சொன்னேன், இதையாட்டு ஞாபகம் இருக்கட்டும். மகேஷும் தியானையும் தவிர என்னை யாரும் மாமான்னு கூப்பிடக்கூடாது. அவங்கவுங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு விருப்பம் இருக்கோ அப்படி கூப்பிட்டுக்கலாம். டேன்னு கூப்பிடலாம், வாடா போடான்னு கூப்பிடலாம், இல்லை பேரை சொல்லியும் கூப்பிட்டுக்கலாம். எப்படினாலும் கூப்பிட்டுக்கலாம். எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது. அந்த தயவு செய்து ஃபோனை வச்சிடணும். இனிமேல் ஃபோன் வரக்கூடாது எனக்கு. இந்த நம்பர்லேருந்து கால் வரவே கூடாது. கேட்குறது கேட்காததும் அவங்கவுங்க விருப்பம். அதான் எதுவுமே கேட்க மாட்டாங்களே, பிறகு என்ன? நான் கால் வந்தால் அட்டன் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். நல்ல மரியாதை எனக்கு. எல்லாம் நான் கொடுத்த இடம், அவ்வளோதான். சரி மாமா, நான் கால் பண்ணலை. நீங்கள் பேசுவீங்களா என்கிட்ட கால் பண்ணி? மரியாதை இல்லாத இடத்துல என்ன பேச்சு? பேச வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி ஒரு பேச்சு எனக்கு தேவையும் இல்லை. நான் உங்களை மரியாதை இல்லாமல் பேசவே இல்லையே மாமா. மரியாதை கொடுத்து பேசினதெல்லாம் போதும் இது வரைக்கும். இப்போ என்கிட்ட பேசுவீங்களா மாட்டிங்களா மாமா? ஃபோனை வச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கேன். எனக்கு டயர்டாக இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கணும். சரி மாமா, நான் மரியாதை கொடுத்தே பேசுகிறேன். ஆனால் மாமான்னு சொல்ல மாட்டேன். என்ன வாங்க போங்கன்னு பேசுகிறேன். வேண்டாம், எனக்காக யாருக்கும் மரியாதை கொடுத்து பேச வேண்டாம், விருப்பம் இல்லாமல். நான் சொன்னால் கேட்க மாட்டாங்களாம். ஆனால் நான் கோவப்பட்டால் மட்டும் நான் செய்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசாண்டானா பேசாண்டாம். கல்யாணம் முடிஞ்சா என் மாமா கூட இருக்க முடியாதுலாம். அப்போ என் மாமா கிட்டேருந்து பிரித்து கூட்டு போகிறது அவங்க தானே. நான் அதனால தான் அந்த கோவத்தில் அப்படி பேசினேன். உங்கள் மேலே நான் வச்சுருக்க மரியாதை உண்மை தான். அது யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்றைக்கு என்னை மாமான்னு சொன்னீங்களோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நான் மாமாங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசினதே கிடையாது. எந்த வார்த்தையும் சொல்லி உங்களை கூப்பிட்டதும் கிடையாது. ஆனால் இப்போ இடையில வேணால் வாங்க போங்கன்னு பேசியிருப்பேன், அவ்வளோதான். மரியாதை குறைய நான் பேசினதே கிடையாது. நான் இது வரைக்கும் உங்களை பார்க்கணுன்னு சொன்னது எல்லாமே உண்மை, எதுவுமே பொய் இல்லை. அந்தளவுக்கு தான் உங்கள் மேலே மரியாதையும் வச்சுருக்கேன். இனிமேல் நான் உங்கள் கண்ணு முன்னாடி வரவும் மாட்டேன். உங்கள்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கால் பண்ணவும் மாட்டேன். நீங்களும் என்கிட்ட பேச வேண்டாம். நானும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் வைக்கிறேன் மாமா. சரி பேசு. நான் தான் மரியாதையே பேசுன்னு சொல்கிறேன்ல. என்ன எப்படி மரியாதையை பேசுகிற அதே மாதிரி பேசு, சரியா? திரும்பி திரும்பி சொல்கிறேன், கேட்குறேன்ல. இதான் உன் முடிவானு. அப்போவாச்சும் நீ மரியாதையை பேசுகிறேன்னு சொல்லலாம்ல. இவ்வளோக்குள்ளே கோவப்படணுமா? கோவப்பட்டால் தான் நீ மரியாதையை பேசுவேன்னு சொல்லணுமா? நான் முதல்ல கேட்கும்போது சொல்லலாம்ல. நான் சொன்னால் அது சரின்னு தானே கேட்பேன். கேட்கல மாமா, நீங்கள் சொல்லி நான் சரின்னு கேட்கல. இப்போ நான் கேட்காதவளாவே இருந்துட்டு போகிறேன். நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம், நானும் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். சரி நந்தி, நீ பேசு. இனிமேல் மரியாதை பேசணும் என்ன? சரி நான் வைக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வைக்க நீங்கள் எனக்கு கால்லாம் பண்ணாண்டாம். நானும் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ண மாட்டேன், ரிங்கி விட்டு கட் பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன் இனிமேல், சரிங்களா? நந்தினி சொல்கிறது கேளு, பேசுனே. நான் தான் இப்போ உங்கள் பேச்சு கேட்க மாட்டேன்லாம். கேட்காதவளாவே இருந்துட்டு போகிறேன். நீங்களும் என்கிட்ட சொல்லலாம்டா ஏதோ. நான் வைக்கிறேன். வச்சுட்டாலாம். எதுக்கிட்ட இப்படி கோவப்படுற நீ? அவன் நீனு தெரியாம தானே அந்த மாதிரி பேசுகிறான். நீ சத்தட்டாம இருக்க வேண்டியதானே? சரி கால் பண்ணுவோம், பேசுவா. என்னாச்சு? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாலாம். ஏன் தான் இப்படி பண்ணுதானே தெரிய மாட்டேக்க. பச்சை இன்னும் தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதுனடா. அவட்ட பேசாம தான் உன்னால் இருக்க முடியுதுல. அப்புறம் ஏன் அவட்ட கோவப்படுத? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டா. இன்னும் போன பிறகு தான் போய் பேச முடியும். கல்யாணம் முடியதுக்குள்ளே என்னை ஒரு பாடு படுத்தி எடுத்துருவா. சரி நாளைக்கு தான் போயிடுவோம்ல, போய் பார்த்துக்கிடுவோம். நேரில் போய் சமாதானப்படுத்திக்கிட வேண்டியதான். என்னாச்சு எருமை? அதுக்கப்புறம் பேசலையா? எங்கேருந்து பேச? அதான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டல உடனே. பேசலன்னு சொல்லுத. அப்போ இப்போ எப்படி பேச உங்ககிட்ட? அதுக்கு தாண்டா சீக்கிரமாக வந்திருக்கேன். வந்து சார்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கேன் பிரின்ஸ்பல்கிட்ட. அப்புறம் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்? அவன் என்னை கண்டது என்கிட்ட வந்தானா பேசுவா, இல்லைன்னா கோவமாக தான் இருக்கா. கோவமாக இருந்தால் எப்படிடா பேசுவேன்? தெரியலடா, வரட்டும் பார்ப்போம். பிரியா வந்தானா பிரியாவை காரில் இருக்க சொல்லுங்கள். மாமா நாளைக்கு தானே வரேன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு வந்துட்டா, இங்கே வந்திருக்கு. அண்ணா நீங்கள் எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் 3 பேரும் நல்லா இருக்கும்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோண்ணா. ஏன்னா நீங்கள் எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்லை, நாளைக்கு தானே வரீங்கன்னு சொன்னீங்க. இல்லைம்மா, இன்னைக்கு தான் வரணும்னு இருந்தோம், வந்தாச்சு. அப்போதே வந்துட்டோம். உங்களை கூட்டு போகலான்னு வந்தோம். போமா? ராகினி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். சரிண்ணா, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. சரிங்கண்ணா. நந்தினி ஏம்மா அங்கே நிற்க? இங்கே வந்தானே. எப்படி இருக்க நந்தினி? எப்படி இருக்கம்மா? ஒன்றும் பேச மாட்டேக்க. ஏன்னா எப்போ வந்தீங்கண்ணா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா தாம்மா இருக்கோம். நீ ஏன் அங்கே திரும்பி பார்த்து பேசிகிட்டு இருக்க? அக்காவும் பாவியும் வந்திருக்காங்களாம். வீட்டிலே இருக்காங்க.
ஆமாம்மா, அவங்களையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம். எங்களை பார்த்து பேச வேண்டியதானே, ஏன் அங்கே மாதிரி திரும்பி நின்று பேசுகிற? சும்மா தானா? பிரியா போய் வண்டியில் ஏறு. சரிண்ணா. நந்தினி வாடி. வரல பிரியா, நீ போ. அப்பா வரல கூப்பிட. அப்பா வந்தால் திரும்பில போவோம். அப்பா வராதுமா, நாங்கள் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். அப்பா கால் பண்ணி சொல்லியாச்சு. ஆனால் ஏன்னா அப்படி சொன்னீங்க? சரி, வந்த உடனே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்பா வராதுன்னு. நான் கால் பண்ணி வர சொல்லியிருப்பேன்லாம். ஏம்மா, உங்களை கூட்டு போக தானே நாங்கள் வந்திருக்கோம். அப்புறம் எதுக்கு அப்பா வர சொல்லுவேன்னு சொல்கிற? இத்தனை நாள் அப்பா தானே நான் கூட்டிகிட்டு போச்சு. அதுக்கு தாம்மா நாங்கள் வந்திருக்கோம்ல. நாங்கள் இல்லைனாலும் அப்பா வந்திருக்கு. நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் கூட்டு போகிறோம், வாங்க. பிரியா போய் காரில் ஏறு பிரியா. சரி, நான் போகிறேன். சரி நந்தினி, வா காரில் யார் வீட்டுக்கு போவோம். நான் வரலண்ணா. நான் அப்பாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுதேன். அப்போ வரதான்னு பார்ப்போம். இல்லைன்னா நான் பஸ்ஸில் வருவேன். என்னத்தட்ட பார்த்துட்டு நின்றுருக்க? கூப்பிடுடா. கூப்பிடுடா, நீ கூப்பிட்டா தான் வருவா. ரொம்ப கோவமாக இருக்கான்னு நினைக்கின்றா, அதான் திரும்பி நிற்கா. என்னை பார்க்கல பாரு. அதுக்காக கோவமாக இருக்கான்னு விட்டுட்டு போவா? கூப்பிட்டாலும் வரமாட்டாடா. சரி, ஒரு டைம் கூப்பிட்டு பாருடா. அண்ணா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னம்மா? என் ஃபோனு வீட்டில் இருக்குண்ணா. நான் எட்டு வரல. ஃபோன் பண்ணி தாங்க அப்பாவுக்கு பேசுகிறேன். என்னாச்சுமா, எதுக்கு இப்படி பேசுகிற? அப்பாவை ஏன் வர சொல்கிற? நாங்கள் தான் கூட்டு போகிறேன்னு சொல்கிறோம்ல, எங்கள் கூட வா. சரிண்ணா, நீங்கள் கால் பண்ணண்டா. அண்ணா, பவியையும் சௌமி அக்காவும் வீட்டுக்கு வர சொல்லுங்கண்ணா. பார்க்கணும், பேசணும். ஏம்மா, நீ எப்போதும் அங்கே தானே வருவேன்? நாங்களாம் வந்துட்டோம்ல, அப்புறம் இங்கே வர சொல்லுத? நீ அங்கே வர வேண்டியதானே? சரி, நான் வர சொல்ல. என்னாச்சுமா உனக்கு? எனக்கு என்னண்ணா, நல்லா தானே இருக்கேன். பார்க்கிங்கெல்லாம். எதுக்கு இப்படி பேசுதான்னு தான் கேட்கேன். வீட்டுக்கு போகணும்ல, வா வண்டியில் ஏறு. வேண்டாண்ணா, விடுங்க. உங்களுக்கு வர சொல்லணும்னு தோணுச்சுன்னா பவியும் சௌமியாக்காவும் வர சொல்லுங்கள். இல்லைன்னா வேண்டாம், விட்டுருங்க. சரிண்ணா, ராகினி வேறு போயிட்டா. இல்லைண்ணா அவள் ஃபோனில் இருந்தாட்டு பண்ணியிருக்கலாம். சரிண்ணா, நான் பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் பஸ்ஸுக்கு போகிறேன். நீ நில்லுமா, ஏன் இப்படி அடம் பிடிக்க? உங்கள் 2 பேரையும் கூட்டிகிட்டு போதானமா நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். என்ன கூப்பிடுதான் எங்கள் அப்பா வரலண்ணா. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க? எங்கள் அப்பா உங்கள் அப்பான்னுட்டு. சரிண்ணா, நம்ம அப்பா வரும்ல கூப்பிட. பிறகு என்ன? சரி, அப்போ நான் கூப்பிட்டு வர மாட்டியா? நீங்கள் கூப்பிட்டா நான் வருவேண்ணா. ஆனால் கார் உங்களோடது இல்லைல்ல. எருமை, பார்த்துக்கிட்டே இருக்க, கூப்பிட வேண்டியதானே? கூப்பிட்டா மட்டும் வந்துருவான்னு நினைக்கியா நீ? கூப்பிட்டு தான் பாரு, எருமை மாடு. நீ சத்தம் போட்டால் வருவா. சத்தம் போட்டதுனால தான் இப்படி இருக்கா. சரி, ஒரு டைம் கூப்பிடண்டா. நந்தினி வண்டியில் ஏறு. நேரம் ஆகுது, எல்லோரும் போயிட்டாங்களா? வீட்டுக்கு போனோம்ல, போ காரில் ஏறு. இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? பஸ் ஸ்டாப்பில் தான் கேட்டுட்டு இருக்கேன். காரில் ஏறி வீட்டுக்கு போகணுன்னு சொன்னேன். இங்கே வந்து நின்றுட்டு இருக்க. பஸ் ஸ்டாப்பில் எதுக்கு நிற்பாங்க? பஸ் ஏற தான் வீட்டுக்கு போகணும்ல. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். அது தெரியுமா தெரியாதா? நீங்கள் உங்கள் தங்கச்சி கூப்பிட்டு போங்க, நான் பஸ்ஸில் வந்துடுவேன். அரைஞ்சு போல் பேத்துருவேன். மரியாதையை வந்து வண்டியில் ஏறு. நான் வரல. இதான் முடிவா? வரமாட்டேன். நந்தினி கோவப்படுத்தா? நந்தினி வா வீட்டுக்கு போவோம். நான் வரல. நீ தானே சொன்ன நேற்று. என்ன சொன்ன? நாளைக்கு வாங்க, நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னா இல்லையா? தெரியாமல் சொல்லிட்டேன். உன்னையும் பிரியா கூட்டிகிட்டு போய்க்கு தானே நான் வந்திருக்கேன். அப்புறம் வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் வரல, பஸ்ஸில் போகிறேன். நந்தினியும் அடிச்சு போடுவேன். நந்தினியும் கோவப்படுத்தாத. அடிக்க உரிமை இருக்குது. வரமாட்டியா? நீ வரலன்னா நான் இப்போ ஊருக்கு கிளம்பிடுவேன். அது உங்கள் விருப்பம். சரி, நீ வரான்டா. என்ன, நீ பஸ்லேயே போ. நான் ஊருக்கு போகிறேன். இனிமேல் நான் இந்த பக்கமே வரமாட்டேன், இந்த ஊருக்கு. சரி, நான் ஏற்கனவே உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன்லாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம். சரியா? எனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளை பார்க்க நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வைக்கலான்னு இருந்தோம். ஆனால் அது வேண்டாம், சரியாக இருக்காது. நான் வேறு மாப்பிள்ளை பார்த்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். சரியா? இல்லைன்னா சொல்லு, நான் பார்க்குறது பிடிக்கலன்னா சொல்லு, மாமாட்டே சொல்கிறேன். மாமா மாப்பிள்ளை பார்க்கும். உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்குன்னு சொல்லு, அதையே நான் சொல்லி கல்யாணம் முடிச்சுக்க. என் கல்யாண விஷயத்தில் நீங்கள் எடுக்கிறதா முடிவுன்னு நான் எப்போமா சொல்லியாச்சு. இப்போ நான் சொன்ன கேட்கணும்ல? அது அது வந்து ஒன்றுமே சொல்லக்கூடாது. நான் பார்த்த மாப்பிள்ளை உனக்கு வேணும் அப்படின்னா நீ இப்போ நான் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். இல்லை வேண்டான்னா சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிடுவோம். உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிக்குன்னு சொல்லு, அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வைக்க. நானும் கிளம்பிடுறேன், எனக்கு வேலை இருக்குது. நீ தான் இப்போ முடிவு எடுக்கணும். எனக்கு வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் என்னோட முடிவு இல்லை. உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ, எது எனக்கு சரின்னு தோணுதோ அதை ஓகே பண்ணுங்க, நான் ஏற்றுக்குவேன். இப்போமே நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிங்க. அப்புறம் நாளைக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சேன்னா அது குறையாயிரும்ல. அதெல்லாம் யாரும் குறை சொல்ல மாட்டாங்க, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு, அந்த முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்போ வரலாம்ல, என் கூட வரலாம்ல. இது யார் சொன்னா? யார் சொன்னா? நாளைக்கு நீங்கள் வாங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்கள் கூட இருக்கணும். இதில் யார் சொன்னா எனக்கு தெரியல. அது நான் தான் சொன்னேன். எதுக்காக சொன்னீங்க? அது என் மாமா விட்டு என்னால் இருக்க முடியல, அதனால நான் அப்படி சொன்னேன். சரி, அப்போ இப்போ யார் வந்து கூப்பிடுதா? யார் சொல்லி இன்னைக்கு வந்தேன்னு தெரியுமா? தெரியல. நான் யாருக்குனவே இன்னைக்கு டிக்கெட் போட்டுட்டேன், அது தெரியுமா? சொல்லதுக்கு முன்னாடியே
பார்க்க வரணும்னு என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் முன்னுக்கிட்டே வந்தேன். வந்தாலும் பேச மாட்டேக்காங்க. அப்புறம் நான் கூப்பிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் நான் எதுக்கு வந்து நான் கிளம்புற வேலைக்கு எனக்கு அவ்வளோதான் மரியாதை. அப்போ அன்னைக்கு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நான் சொன்னது சரிதானே? நான் இவ்வளோ கூட கூப்பிட்டுட்டு இருக்கேன், அது ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் வச்சு. இப்போ என்ன மரியாதை எனக்கு? மாமா சாரி. ஏன் நந்தினி இப்படி என்ன கஷ்டப்படுத்துற நீ? சரி, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்களை மீறி நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். சரி ஆட்ட பண்ண நந்தினி, நான் அதை எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் சொன்ன நீ கேட்க மாட்டேன். சரி மாமா. சொல்லியிருக்கேன்ல, கோவப்பட்டாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு. ம், சரி, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன். சரியா? சொன்ன சரின்னு கேளு நந்தினி. சரிங்க மாமா. சரி வீட்டுக்கு போமா. போவோம் மாமா. சரி என் மேலே கோவம் இருக்கா? இல்லை. அப்புறம் ஏன் இப்படி பண்ணுத நீ? உனக்காக தானே இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். ஆ, எவ்வளோ ஆசையாக வந்தேன் தெரியுமா? நீ பார்த்த உடனே என்கிட்ட வருவேன்னு நினச்சேன். உங்ககிட்ட வரணும்னு தான் தோணுச்சு. உங்களை பார்த்த உடனே ஓடி வரணும்னு தோணுச்சு. இப்போ ஏன் வரல? ம், ஏன் வரல? அது கோவப்பட்டுட்டீங்களா அன்னைக்கு? நானும் கோவப்பட்டு வச்சுட்டேனா? அதான் நீங்கள் கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேன். நீங்கள் ஒரு வார்த்தை பேசலாம், அமைதியாகவே பார்த்துட்டு நின்னீங்களாம். அதான் கோவத்தில் இருப்பீங்க, பக்கத்தில் வந்தால் திட்டுவீங்கன்னு நினச்சேன். வந்திருக்கலாம், நீ வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி, நான் உங்ககிட்ட தானே நிற்கேன். நீ என்னை பார்த்த உடனே எவ்வளோ சந்தோஷமாக வருவேன் அப்படின்னு நினச்சேன். அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ முந்தையே வந்துட்டீங்களா மாமா? எப்போ வந்தீங்க? வந்த உடனே உன்னை பார்க்க தான் வந்தேன். பிரின்ஸிபல்கிட்ட போய் பேசிட்டு கரஸில் போடுறதுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தேன். பேசிட்டீங்களா மாமா கரஸில் போடுறதுக்கு? பேசிட்டு சரியா? நாளைக்கு காலேஜ் போகணுமா? நாளைக்கு போக வேண்டாம், நாளை கழிச்சு போகணும். சரியா? நாளைக்கு எதுக்கு மாமா போக வேண்டாம்? நாளைக்கா? நாளைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட். என்ன மாமா சொல்கிறீங்க? நாளைக்கே என்கேஜ்மெண்ட்டா? ஆமாம், இன்னும் 4 நாளில் உனக்கு கல்யாணம். ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு. சரி சந்தோஷமா இரு. சரி இன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் இரு. உங்கள் ரூம்லையா? என் ரூமில் இருக்க பிரியா? யாருக்குன்னு சொன்னலாம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் ரூமில் தான் இருப்பேன்னு. நான் உனக்கு சொன்ன கேட்பியா? சொல்லுங்கள். இன்னைக்கு வேண்டாம், ஒரு 4 நாள் போகிறேன்னா உன் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நீ என் ரூமில் இருந்துக்கலாம். கல்யாணத்தன்னைக்கே மாமா? ஆமாம், கல்யாணத்தன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், என் ரூமில் தூங்கு. அப்படியா மாமா? கல்யாணத்தன்னைக்கு உங்கள் ரூமில் இருந்தால் யாரும் திட்ட மாட்டாங்களா? யாரும் திட்ட மாட்டாங்க. யாரும் திட்டினாங்கன்னா என்கிட்ட சொல்லு என்ன. சரி மாமா, அப்போ நீங்கள் எங்கே தூங்குவீங்க? நானா? அது கல்யாணத்தன்னைக்கு பாரு எங்கே தூங்குதானு. சரி மாமா. சரி வீட்டுக்கு போய் பேசுவோம் வா. நடு ரோடு, பஸ் ஸ்டாப்பு, நல்ல வேலை ஆள் இல்லை. உங்கள் அண்ணன் 2 பேரும் அங்கே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுவேன். வா போவோம். இப்போ எங்கே போகணும்? நம்ம வீட்டுக்கா? வேண்டாம், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம், வீட்டுக்கு போவோம். மாமாவை பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போமா. சரி மாமா, வாங்க வீட்டுக்கு போவோம். சரி வா. இப்படியே சாஞ்சிட்டு இருந்தா எப்படி போவேன்? தூக்கிட்டு போங்க. காரில் ஃப்ரீயாக இருக்கு நந்தினி, எப்படி தூக்கிட்டு போய் சொல்லுதேன். வா வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் தூக்குதேன் சரியா? சரி மாமா. சரி வா.